தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படி இல்லை ஃபில் வந்து செட் பண்ணிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இந்த பிக்சரை நான் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறேன் அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட பிக்சரை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி இங்கே எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே பேசிக் எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் பிளர் ஆகிக்கிங்க. பிளர் ஆகிக்கிட்டு இந்த பிக்சரை நீங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வர நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த பிளரோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக ரிமூவ் ஆனால் மேலுள்ள பயனும் கீழே பயனும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா உங்களுக்கு மேலே உள்ள பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக உள்ள எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அது இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகாமல் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிச்ச பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து ரெண்டராகி முடிஞ்ச பிறகு பேக் வந்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டெலிட் பண்ணிடுங்க. உங்களோட பிக்சரையும் உங்களோட அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாலும் அதையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம கெயின்மாஸ்டரில் ரெண்டர் பண்ணால் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்போது மேலே உள்ள பயனும் கீழே உள்ள பயனும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜை அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இதே மாதிரி லாஸ்ட் வர நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட அடுத்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மியூசிக் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கீழே கொஞ்சம் ஆரோ ட்ராக் பண்ணி தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேம் இமேஜ் இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரேம் இமேஜ் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த சாங் மட்டும் ஆட் பண்ணும். ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம சாங் தக்கன வீடியோ ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால மேலே உள்ள நம்மளோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த அந்த கட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கீழே உள்ள ட்ரிம் அண்ட் ரைட் சைடு உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி முடிச்ச பிறகு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகாமல் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிஞ்சது உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.